عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹ் தாலாவுடைய மாபெரும் கிருபை. அல்லாஹ் தாலா நம்மளே அதிகமாக இந்த மாதிரி கிருபையுள்ள சபையில் அல்லாஹ் நம்மளை ஒன்று சேர்த்துருக்கான். அதற்காக நம்ம அல்லாஹ்க்கு அதிகமாக ஷுக்ர் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நன்றி கடன். நன்றி கடன் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன், உபகாரம், இதுதான் நன்றி கடன் சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் ஒரு மனிதருக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவருக்கு நம்மளால் திருப்பியும் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியலனாலும் கூட அவங்களுக்கு நம்ம நேரம் கொடுத்தாவது நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். இதுதான் பிரதி உபகாரம் சொல்லி சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை தன்னுடைய காலை வீங்கும் அளவுக்கு நின்று தொழுவாங்களாம். அப்போது ஐஷாமா பார்த்துட்டு, யா ரசூலுல்லாஹ், எதுக்காக நீங்கள் இவ்வளோ கால் வீங்க தொழுறீங்க? உங்களுடைய கல்பை அல்லாஹ் 3 முறை ஜம்ஜம் தண்ணீரை கொண்டு கழுவிருக்கேன்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லை, நீங்கள் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தையே அல்லாஹ் படைச்சிருக்க மாட்டேன்னு சொன்னால், அப்படிப்பட்ட நீங்கள் எதுக்காக நீங்கள் கால் வீங்க அளவுக்கு தொழுவணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், ஆயிஷாவே, நான் அல்லாஹ்க்கு நன்றியுள்ள அடியானா இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ ரசூலுல்லாஹ் எப்படிலாம் நன்றி செலுத்தியிருக்காங்கன்னு பாருங்களேன். அவங்க தன்னை சிரமப்படுத்தி அமலை அதிகப்படுத்தி அல்லாஹ்க்கு ஷுக்ர் செஞ்சுருக்காங்க இல்லையா? அல்லாஹ் அவங்க நாடி இருந்தால் நபி தானே, நான் எதுக்கு இது பண்ணுன்னு சொல்லி அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, நான் அல்லாஹ்க்கு நன்றியுள்ள அடியானா இருக்க வேணாமான்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? அப்போ அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ நியமத்து கொடுத்துருக்கான், அதுக்கு நம்ம நன்றி செலுத்தணுமா இல்லையா? அப்போ நாம் எல்லாமே எப்படி இருக்கும், நன்றிகட்ட அடியானா தான் இருக்கும். அல்லாஹ் அதையும் குர்ஆனில் சொல்லியிருக்கான். நம்ம மனிதர்கள் எல்லாமே நன்றிகட்ட அடியானன்னு சொல்லியிருக்கான். நவுதுபில்லா, நம்ம அல்லாஹ் அதுலேருந்து பாதுகாத்து நன்றியுள்ள அடியாருடைய கூட்டத்தில் சேர்க்கணும். இப்போ அதே மாதிரி இன்னொரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒட்டகம், அந்த ஒட்டகம் பேர் கஸ்வான்னு நினைக்கிறேன், அந்த ஒட்டகம் ஒரு தடவை தொலைஞ்சிருச்சான். அப்போ உடனே சஹாபாக்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, யா ரசூலுல்லாஹ், அவங்களுடைய ஒட்டகம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், சரி போங்க, அதை போய் எல்லாம் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு இந்த ஒட்டகம், தொலைஞ்ச ஒட்டகம் எனக்கு திருப்பி கிடச்சிருச்சுன்னு சொன்னால் நான் அல்லாஹ்க்கு நன்றியுள்ள அடியானா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். பொதுவாகவே சஹாபாக்களுக்கு ஒரு தன்மை இருக்குது. என்னன்னு சொன்னால், நபி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா அதை நோட் பண்ணி நபி அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணுறது சஹாபாக்களுடைய ஒரு விஷயமாகவே இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லாஹ்க்கு அந்த ஒட்டகம் கிடச்சிருச்சு. கிடச்சிட்டோடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்புறம் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 3 நாளாக அவங்கள தொடர்ந்து அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க தேனது கிடைக்கலன்னு சொன்னால் உடனே அவங்க என்ன செஞ்சுருவாங்களா, ரசூலுல்லாஹ்கிட்டே போய் கேட்டுருவாங்களாம். அதே மாதிரி கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய ஒட்டகம் திருப்பி கிடச்சிச்சுன்னு சொன்னால் நான் அல்லாஹ்க்கு நன்றி உள்ள அடியானா இருப்பேன்னு சொன்னீங்களே, அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? நாங்களும் உங்களை 3 நாளாக பார்க்குறோம், நீங்கள் எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்க, அதுக்குன்னு தனியாக நீங்கள் எதுவும் செஞ்ச மாதிரி நாங்கள் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்டாங்களாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், நான் தான் சொல்லிட்டேனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் செயல் மூலியமாகவும் அல்லாஹ்க்கு ஷுக்ர் செஞ்சுருக்காங்க, வார்த்தை மூலியமாகவும் அல்லாஹ்க்கு ஷுக்ர் செஞ்சுருக்காங்க இல்லையா? அல்லாஹ் சொல்லியிருக்கான், உங்களுக்கு நிம்மதி வேணுமா, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கண்ணியம் வேணுமா, நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை அதிகமாக எனக்கு ஷுக்ர் செய்யுங்க, எனக்கு அதிகமாக திக்ர்லேயே திளைத்திருங்க, நான் உங்களுக்கு அதில் தான் நிம்மதியை வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் கண்ணியம் வேணும், நமக்கு பரக்கத்து வேணும் அப்படின்னு சொன்னால் எதை ஆரம்பித்தாலும் பிஸ்மில்லாஹ் சொல்லணும். எல்லாமே முடிஞ்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு ஆரம்பித்தோம், முடிக்கும் போது அல்லாஹ்க்கு நம்ம ஷுக்ர் செஞ்சோம் இல்லையா? அல்லாஹ் அதில் தான் உங்களுக்கு நான் பரக்கத்து வச்சுருக்கேன், ரஹ்மத் வச்சுருக்கேன், கண்ணியம் வச்சுருக்கேன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம இப்போ யாராவது ஏதாவது எடுக்கும் போது, இப்போ சாதாரணமாக நம்ம தண்ணி குடிக்கிறோம், பிஸ்மில்லான்னு சொல்கிறோமா, ஏதோ ஒரு ஞாபகத்தில் தாகத்தில் நம்ம என்ன செஞ்சிடும், தண்ணியை மறந்து பிஸ்மில்லா கூட சொல்லாமல் குடிச்சிடுறோமா? அப்போ அந்த தண்ணி எல்லாம் ஞாபகத்தாக கொடுத்துருக்காங்க, அவனுக்கு நம்ம ஷுக்ர் செஞ்சோமா, அப்போ நம்ம தாகத்தில் குடிச்சிடறோம், அதை பாட்டு வச்சுட்டு நம்ம போயிடும் இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு அவங்க காலங்காலமாக வாழ்க்கையில் எவ்வளோ நாள் வாழ்ந்துருப்பாங்க, அவங்க தண்ணியை குடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பார்த்தோம்னு சொன்னால் ஒருத்தரால் தண்ணீர் கூட குடிக்க முடியாதான், குடித்தா அந்த தண்ணீர் எல்லாம் வாமிட்டாக வந்துடும். அப்போ அந்த ஞாபகத்தை எல்லாம் அந்த டைமில் எடுத்துட்டான் தானே, இப்போ எல்லாம் நமக்கு அந்த ஞாபகத்தை கொடுத்துருக்கான். அப்போ நம்ம அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யணுமா இல்லையா? ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நம்ம போய் காபாவை போய் தவாப் செய்யலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே ஒரு மனிதர் துவா செய்கிறாங்களாம், யா அல்லாஹ், என்னை அந்த குறைவான கூட்டத்தில் சேர்த்துரு, யா அல்லாஹ், என்னை அந்த குறைவான கூட்டத்தில் சேர்த்துருன்னு சொல்லிட்டு ரொம்ப சப்தமாக துவா செய்கிறாங்களாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இதை கேட்டோன்னே ரொம்ப கோவம் வந்துட்டு, என்னப்பா நீ போய் குறைவான கூட்டத்தில் போய் துவா சேர்த்துருன்னு சொல்லி துவா செய்கிற, அதிகமாக நிறைவாக இருக்க கூட்டத்தில் போய் சேருன்னு சொல்லி துவா செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அந்த மனிதர் சொன்னாங்களாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் அல்லாஹ் சொன்ன விஷயத்தை நீங்கள் கேட்கலையா? அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் மிக குறைவானவர்களே, அதனால தான் என்னை குறைவான கூட்டத்தில்
கூட்டத்தில் சேருங்கன்னு சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே உமர் அல்லா சொன்னாங்களா, அல்லாஹ் அக்பர், நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை எனக்கு உபதேசிச்சிருக்கீங்க. நானும் அப்போ அல்லாஹ்க்கு நம்ம வந்து ஷுக்ர் செய்கிற மனிதர்கள் எவ்வளோதான் இருக்காங்க, குறைவாக தான் இருக்காங்களாம். அப்போ நாமளும் அந்த குறைவான கூட்டத்தில் சேரணுமா இல்லையா? அப்போ நாம் என்ன செய்யணும், அதிகமாக அல்லாஹ்க்கு எது எடுத்தாலும் எல்லா நியாமத்துக்கும் அல்லாஹ்க்கு நம்ம ஷுக்ர் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அதே போல் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இருக்காங்களே, அவங்க 4 இமாமில் ஒரு இமாமா. அவங்க ஒரு தடவை வந்து நம்ம போய் அவங்களும் காபாவை போயிட்டு தவாப் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. முன்னாடிலாம் வந்துட்டு அவங்க காபாவுக்கு போகணுன்னு சொன்னால் அவங்களுக்கு நீண்ட தூரம் பயணம் செய்யணும். இப்போ இருக்கிற மாதிரி ஃப்ளைட்லாம் கிடையாது. அப்போ அவங்க ரொம்ப நீண்ட தூரமாக பயணம் செஞ்சுட்டு காபா கிட்ட வந்துட்டாங்க. அப்படி வரும்போது அவங்களுடைய ஸ்லிப்பர் வந்து அறந்துருச்சான். அவங்க போட்டிருந்த செருப்புடைய வாறு வந்து அறந்துருச்சான். உடனே தலையை கீழே குனிஞ்சு, யா அல்லாஹ், நான் உன்னுடைய நன்மையின் பக்கம் நாடி தானே வந்தேன், இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு நான் சிரமப்பட்டு நன்மையின் பக்கம் தானே வந்தேன், எனக்கு இந்த சோதனையா? ஏன் அப்படி கேட்குறாங்கன்னு சொன்னால், அந்த டைம்லலாம் வந்துட்டு அந்த மணலில் கால் வச்சாலே அவ்வளோ சூடாக இருக்குமா. அப்போ இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் இல்லை, அல்லாஹ் அதுக்கு வந்து நம்ம தவாப் செய்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து கால் வச்சாலே அவ்வளோ சுடுமா. அப்போ அதனால தான் அவங்க புலம்புறாங்க அல்லாஹ் கிட்ட, யாரெல்லாம் எனக்கு இந்த சோதனையா, நான் நன்மையின் பக்கம் தானே நாடி வந்தேன், எனக்கு இந்த சோதனை ஆயிடுச்சே, நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சு பேசிட்டு திருப்பி நிமிடுறாங்களா. அங்கேருந்து ஒருத்தர் வந்து ஸ்லிப்பர் போட ஒரு காலே இல்லாமல் நொண்டிட்டு வந்தாங்களாம். உடனே அல்லாஹ்க்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் மன்னிச்சிடுறேன் அல்லாஹ், நானாவது ஸ்லிப்பர் அறந்துருச்சுன்னு சொல்லி புலம்புறேன், ஆனால் நீ அவருக்கு ஒரு கால் ஸ்லிப்பர் போட ஒரு காலே இல்லாமல் கொடுத்துருக்க, அவரே வந்து தவாப் செஞ்சுருக்காங்க, நீ எனக்கு இந்த காலை கொடுத்துருக்க, எனக்கு இந்த நியாமத்தை கொடுத்துருக்க, நான் உனக்கு ஷுக்கூர் செய்யாமல் போயிட்டேனேன்னு சொல்லிட்டு தௌபாவும் செஞ்சாங்களாம், ஷுக்கூரும் செஞ்சாங்களாம். அப்போது அவங்க அந்த டைமில் அல்லாஹ் அவங்களுக்கு படிப்பினை கொடுத்தாங்க, நான் உனக்கு என்ன குறை வச்சேன், நான் உனக்கு ஸ்லிப்பர் தானே இருந்துச்சு, நான் உனக்கு காலை கொடுத்துருக்கேன், அதை கொண்டு நீ போய் தவாப் செய், நீ அதை குறையா சொல்கிற அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த இடத்துல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். அப்போ நாமளும் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு நொடியிலையும் நம்ம வந்து சிந்திக்கணும், நமக்கு அல்லாஹ் எவ்வளோ நியாமத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ஒரு பேங்க்குக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே பேங்க்குக்கு போனால் நமக்கு என்ன தேவை, இப்போ ஸ்லிப்பை ஃபில் பண்ணோன்னா ஒரு பென் தேவை இல்லையா, நம்ம அந்த பென் எடுத்துகிட்டு போக மறந்துட்டோம். அப்போ நம்ம அங்கே ஒருத்தர்கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் பெண்ணு தாங்களேன், நான் அந்த ஸ்லிப்பை ஃபில் பண்ணிட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்டேருந்து பெண்ணு வாங்குறோம். அப்போ அவரும் பெண்ணு கொடுக்குறாரு, நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம். அவர் அந்த பெண்ணை கொடுத்தார்ல, அதுக்காக நம்ம என்ன செய்யணும், தேங்க்யூ. அவர் என்ன செஞ்சார், தற்காலிகமாக அந்த உதவியை செஞ்சார் இல்லையா. இப்போ நமக்கு தேவை அந்த பெண்ணு தேவை, அந்த தற்காலிகமாக உதவி செஞ்சு அவருக்கே நம்ம நன்றி சொல்கிறோமே. அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்தில் படைச்சு இந்த உலகத்தில் அனுப்பி நம்மளை ஈமான் உள்ள மனிதனை ஆக்கி எல்லா நியாமத்தும் கொடுத்துருக்கானே, அவனுக்கு நம்ம ஷுக்கூர் செய்யணுமா இல்லையா? அப்போ நம்ம அவனுக்கு ஷுக்கூர் செய்யக்கூடிய அடியான ஆகணுமா இல்லையா? அப்போ அதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் படைச்ச எல்லாத்தையும் சிந்திச்சுட்டு நீங்கள் நீ சிந்திச்சு பாருங்கள், அப்போ தான் நான் கொடுத்த நியாமத்து உங்களுக்கு புரியும்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா. அப்போ நம்ம அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை அதிகமாக சிந்திச்சு பார்க்கணும். அந்த நெருப்பு கங்கில் போய் நம்மளோட நெற்றியை வைத்து அல்லாஹ்க்கு நம்ம ஷுக்கூர் செஞ்சாலும் அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு நம்ம செய்கிற ஷுக்கூர் வந்து ஈடே ஆகாதான். ஏன்னு சொன்னால் நம்மளை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான், ஈமான் உள்ள அடியானா படைச்சிருக்கான் இல்லையா. முன்னாடிலாம் எவ்வளவோ நபிமார்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய கவுமுகளுக்கும் கொடுக்காத ஒரு நன்மையை வந்து அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கான். என்ன, நான் உங்களை வந்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கும்படியும் மேலும் உங்களை ஈமான் உள்ள மனிதராகவும் நான் படைச்சிருக்கேன் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா. அப்போது அல்லாஹ் தாலா வந்து நம்மளை வந்து ஈமான் உள்ள மனிதராக களிமா சொன்ன மனிதரா நபியோடைய உம்மத்தை நம்மள அல்லாஹ் ஆக்கியிருக்கான் இல்லையா. அப்போ அல்லாஹ் சொல்றான், இந்த உலகம் வந்து என்னைக்காவது முடிஞ்சிடும், நமக்கு இந்த உலகத்துல சொத்து சுகம் வீடு வாசல் எது வேணாலும் இருக்கட்டும், ஒன்று இந்த உலகத்தை விட்டு நாம் அழிஞ்சிருவோம், இல்லைன்னா இந்த உலகம் அழிஞ்சிரும். உண்மை தானே? இதில் ஏதாவது பொய் இருக்கா? கிடையவே கிடையாது. அப்போது இந்த உலகம் ஒன்று அழிஞ்சிரும், இல்லைன்னா நாம மௌத்தாயிடுவோம். அப்போ நிரந்தரமான வாழ்க்கையை நான் உங்களுக்கு வச்சிருக்கேன்னு சொல்கிறான். அந்த நிரந்தரமான வாழ்க்கை என்ன, மறுமீடு ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. அதுக்கு தயாரிப்பு செய்கிறது என்ன, அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு அதிகமாக ஷுக்கூர் செஞ்சு நம்ம அதுக்கான தயாரிப்பை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு கொடுத்த நியாமத்தை நீங்க அதிகமாக ஷுக்கூர் செய்யுங்க, நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தரேன்னு சொல்லி சொல்றான். இப்போ அல்லாஹ் தஆலா இப்படி அழகான ஒரு சபையில நம்மளை அமர்ந்திருக்கோம், அதுக்கு நம்ம ஷுக்கூர் செஞ்சோம்னு சொன்னா இது போன்ற நிறைய சபைகள் அல்லாஹ் தான் தீனுடைய விஷயங்களை கேட்க, ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயங்களை கேட்க அல்லாஹ் நமக்கு நாடுவானா இல்லையா. ஒரு தண்ணி கொடுத்தான், அந்த தண்ணிக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்றான், இன்னொரு தடவை நமக்கு தண்ணி தேவைப்படும் போது அல்லாஹ் கொடுக்குறானா இல்லையா. அப்போ ஒவ்வொரு நியாமத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கும் போது அந்த நியாமத்துக்கு நம்ம என்ன செய்யணும், ஷுக்கூர் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இப்போ வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போது அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள்கிட்ட காமிச்சு, இவர் தான் என்னுடைய கலீல், என்னுடைய தோழர்னு சொல்லி மலக்குமார்கள் கிட்ட அல்லாஹ் சொன்னாராம். அப்போ வந்து மலக்குமார்கள் சொன்னாங்களா, யாரெல்லாம் நீங்கள் உங்களுக்கு எல்லா விதமான வசதியும் செஞ்சுருக்க, அதனால இவர் உங்களுக்கு ஷுக்கூர் செய்கிறதுனால நீ உன்னோட தோழர் சொல்கிற, நான்
நாங்கள் அதை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அல்லாஹ் சொன்னான்னா, இவர் என்னோட தோழர் என்பதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்களை எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் சோதிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்களாம். ஒன்றுமே இல்லை, மலக்குமார்கள் வந்தாங்க, ஒரே ஒரு இதுதான் ஓதுனாங்க, சுபோஹுன் குத்தூசுன் ரப்பு ரப்புனா மலாய்க்கத்து ரூஹ் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் ஓதுனாங்க. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காதில் விழுந்துச்சு. ஓடோடி வந்தாங்க, வந்து எனக்காக இதை திருப்பி இந்த ஆயத்தை ஓதுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே மலக்குமார்கள் கேட்டாங்களாம், இதை நான் ஓதுனா எனக்காக நீங்கள் என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். ஒன்றுமே இல்லை, என்கிட்ட இவ்வளோ ஆடு மந்தைகள் இருக்குது, அதுலேருந்து பாதியை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, திருப்பி எனக்காக மலக்குமார்கள்ட்ட ஓதுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் திருப்பி ஓதுனா திருப்பி நீ எனக்கு என்ன செய்வீங்க அப்படின்னோடனே, நான் உங்களுக்கு இந்த ஆட்டு மந்தையை ஃபுல்லாகவே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே திருப்பி இப்ராஹிம் எனக்காக இன்னொரு தடவை ஓதுங்களேன் அப்படின்னாங்களாம். உடனே மலக்குமார்கள் கேட்டாங்களா, நான் திருப்பியும் ஓதுனா நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்களா, நான் உங்களுக்கு இந்த ஆட்டு மந்தையை கொடுத்தனே, அதை வந்து நான் வந்து இது பண்ணுற ஏடையனை கொடுத்தனா, அடிமையை கொடுத்தனா, நானும் அடிமை ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் கொடுத்த எல்லா நியமத்துக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஒரு வார்த்தைக்காக கொடுத்தாங்க இல்லையா. இதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னா, இவர் தான் என்னோட கலீல், என்னுடைய நண்பர்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ நாமளும் என்ன செய்யணும், அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு அதிகமாக நம்ம ஷுக்ர் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். எல்லாருமே நாம கேட்ட விஷயங்களின் படி அமல் செய்ய அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.